சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனாகிய நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பொறுப்பிலுள்ள ஒவ்வொருவரும் சபையில் மூப்பர்களை கண்டறிய வேண்டும். அவர்களுக்கென்று மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதிக ஜெபம், பொறுமை, அறிவுரை, போதனை மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு பிறகுதான் மூப்பர்களை சபையாருக்கு முன்பாக நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் தவறான மனிதர்களை மூப்பர்களாக கொண்டு வந்தால் அவர்கள் பிரச்சனைக்கு வித்தாக மாறிவிடுவார்கள். தவறான மூப்பர்களால் பல சபைகள் இன்றும் துன்பப்படுகின்றது. ஏனெனில் இந்த மனிதர்கள் ஒருபோதும் தேவனால் மூப்பர்களாக அழைக்கப்படவில்லை. சிலர் தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொள்கிறார்கள். சிலர் மரித்த ஆவிக்குரிய நண்பர்களால் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் உள்ள 5 விதமான வரங்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று விசுவாசிகளாகிய நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆள்கிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இவை மந்தையில் உள்ள ஆடுகளை பற்றி பேசுகிறது. மேய்ப்பர்கள் எப்போதும் ஆடுகளோடு இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள் ஆடுகளை வெவ்வேறு மேய்ச்சலுள்ள நிலங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். இரவு நேரத்தில் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளோடு இரவும் பகலும் தங்குகிறான். இப்படிப்பட்டவர்கள்தான் நல்லவர்களாகவும் அன்பானவர்களாகவும் தயவுள்ளவர்களாகவும் இருக்க முடியும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இவர்கள் அதிகாரத்தையும் பதவியும் விரும்புவதை நாம் காண்கின்றோம். அவர்கள் ஆடுகளுக்காக எந்த தியாகமும் செய்வதில்லை. அவர்கள் ஒரு பிரசங்கியாராக தங்களை தாங்களே முன்னிறுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். பணிவிடைக்காரனாக அல்ல. எத்தனை மூப்பர்களுக்கு பண ஆசை இருக்கிறது. பணத்தின் மீதும் உலக பொருளின் மீதும் உங்களுக்கு சிநேகம் இருந்தால் உங்களுக்கு தேவனுடைய ஊழியம் என்னவென்று தெரியாது. இந்த காரியங்களினால் பல சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பணியில் மலட்டுத்தன்மையே காணப்படுகின்றது. மேலும் ஒரு மூப்பர் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுநர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். உண்மையுள்ள மூப்பர்களாக இருப்பதற்கு அதிக அன்பும் தியாகமும் தேவை. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சபைகளுக்கு தேவன் உண்மையான மேய்ப்பர்களை கொடுப்பதற்காக நாம் அதிக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இவைகள் அறிவினால் உருவாக்கக்கூடாது, மாறாக ஜெபத்தினால் உருவாக வேண்டும். ஒவ்வொரு உண்மையான மேய்ப்பனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெகுமதியை எதிர்பார்க்க வேண்டும், எந்த மனிதனிடமிருந்து அல்ல. ஏனென்றால் அவன் மனிதனால் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம்.